ஹாய், நான் இப்போ வந்து இன்றைக்கி எக் வித் தக்காளி சட்னி, இட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஷ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேவையான பொருட்கள்: தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு. ஓகேவா? நம்ம இப்போ குக் பண்ண போகலாம். ஓகே, கொஞ்சமாக பேனில் நல்லா காஞ்ச உடனே ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு சோம்பு பதிலாக கடுகும் போட்டுக்கலாம், இல்லை சோம்பும் போட்டுக்கலாம். தண்ணி இருந்தால் அப்படி தான் வெடிக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்ச பிறகு, பேன் காஞ்ச பிறகு போடணும். ஓகேவா? ஓகே, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா காஞ்சிருக்கு. இதில் பாரு, நம்ம இப்போ வந்து கொஞ்சம் போட்டோம். சோம்பு, கொஞ்சமாக கடுகு வெடிச்சிருக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது இதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வெங்காயம் வந்து சும்மா ரெட் கலரில் வரும். இப்போ அந்த தக்காளியை கொட்டிடலாம். முடிஞ்சது. இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கண்டிப்பாக அந்த மஞ்சாத்தூள் கொஞ்சம் போடணும். அப்போ தான் வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஞ்சள் போட்டாச்சு. ஃபுல்லாக வச்சு ஸோ அந்த டைமில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சுமார் 2 டீஸ்பூன் நான் போட்டேன். நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன், இன்னொரு கையில் தான் அப்படியே பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்கு பார்த்தியா, பபுள்ஸ்லாம் அடங்கணும். அப்போ தான் வந்து வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். பபுள்ஸ்லாம் அப்படியே லைட்டாக வதங்கணும். வதங்கி அப்படியே வந்து ஒரு சுருளும். தக்காளி வந்து அப்படியே சுருளும், இந்த மாதிரி சுருளும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் டீயை அடிச்சிருக்கோம், அது மாதிரி ஸ்மெல்லாம் வரும். பட் இருந்தாலும் பரவாயில்ல.
போட்டாச்சு. கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக, ஓகேவா? கொஞ்சமாக தனியாத்தூள் 2 மடங்கு, போட்டாச்சு. தண்ணி தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ அப்படியே கொதிக்கிட்டோன்னு முட்டையை உடைச்சி ஊற்றி இறக்கிடலாம். இந்த முட்டை போட்டால் வந்து ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம முதல்ல மஞ்சள்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டது. மஞ்சள்தூள் போட்டால் அந்த ஸ்மெல் வராது சாப்பிடும்போது. நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்கணும். சரசரசரசரம் கொதிக்கும் போது உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் வந்து கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. சும்மா எப்போவுமே காரம் வந்து 1 ஸ்பூன் மட்டுமே போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி. நம்ம ஒரு நாளைக்கு போட்டு நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப காரமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது குறைச்சிக்கலாம். 3/4 ஸ்பூனாக குறைச்சிக்கலாம், இல்லை 1/2 ஸ்பூனாக குறைச்சிக்கலாம். ஒரு வேலைக்கு இவ்வளோனா 2 வேலைக்கு அதோட 2 மடங்கு போடாமல் ஒரு 1.5 மடங்கு போடலாம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ 2 பேருக்கு சமைக்கணும்னா இப்போ போட்டதை விட 2 மடங்கு போடக்கூடாது. ஸோ ஒரு 1/2 மடங்கு குறைச்சி 1.5 மடங்கு போடணும். அந்த மாதிரி எது போட்டாலும் அளந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ முடிஞ்சது. நல்லா கொதிக்குது. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது, பட் இருந்தாலும் போதும். அவ்வளோதான். முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றிட்டு சும்மா அப்படியே கொதிக்கும் போது அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து முடிஞ்சது. முட்டை மொத்தம் வந்து வெந்துடணும். வெந்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். சோயான எக் ஃப்ரை, தக்காளி சட்னி வித் எக். இட்ஸ் ரெடி. now it's ready to eat. அவ்வளோதான், முடிஞ்சது. இதை அப்படியே சாப்பிடலாம். சப்பாத்திக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.